வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். பஹல்காம் தாக்குதல் காட்டுமிராண்டித்தனமானது. மோடி ஜம்மு காஷ்மீருக்கு அமைதியை கொண்டு வருவார் என்று நடிகர் ரஜினி கூறினார். மும்பையில் நேற்று வேவ்ஸ் உலக ஆடியோ விஷுவல் பொழுதுபோக்கு மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். மாநாட்டில் நடிகர்கள் மோகன்லால், ரஜினி, ஹேமமாலினி, சிரஞ்சீவி, அக்ஷய்குமார், மிதுன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோரும் தொழில்துறை தலைவர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பேசிய ரஜினி, பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் காட்டுமிராண்டித்தனமானது மற்றும் இரக்கமற்றது. பிரதமர் நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீருக்கு அமைதி கொண்டு வரும் ஒரு போராளி. பொழுதுபோக்குகளில் கவனம் செலுத்துவதால் தேவையற்ற விமர்சனங்கள் காரணமாக அரசு இந்த 4 நாள் நிகழ்வை ஒத்திவைக்க கூடும் என்று பலர் கூறினர். ஆனால் பிரதமர் மோடி மீதான எனது நம்பிக்கையின் காரணமாக இந்த நிகழ்வு நிச்சயமாக நடக்கும் என்று நான் நம்பிக்கையுடன் இருந்தேன். அதன்படியே இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. பஹல்காம் தாக்குதல் மனித தன்மையற்றது. இது முழு நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. பயங்கரவாதம் என்பது மனிதகுலத்தின் எதிரி. இதை ஒழிக்க அனைவரும் ஒன்றுபட வேண்டும். பிரதமர் மோடி போராளி. அவர் ஜம்மு காஷ்மீரில் நிலையான அமைதியை கொண்டு வருவார் என கூறினார். பஹல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக பொதுவெளியில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பஹல்காமில் இந்திய மக்கள் 26 பேரை சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு தக்க பதிலடி கொடுப்போம் என சூளுரைத்துள்ளார். பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நான் அஞ்சலி செலுத்துகிறேன். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த நாட்டுக்குமே துயரமான நிகழ்வாகும். பிரதமர் மோடி தலைமையிலான இந்தியா பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்பதை அனைவருக்கும் உறுதியளிக்கிறேன். இந்த கோழைத்தனமான தாக்குதலை அவர்களின் வெற்றியாக பார்ப்பவர்கள் மனதில் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு இழப்பிற்கும் தக்க பதிலடி கொடுப்போம். இது பிரதமர் மோடியின் ஆட்சி. ஒருத்தரையும் சும்மா விட மாட்டோம். நாட்டின் எந்த மூலையிலும் பயங்கரவாதத்தை அனுமதிக்க மாட்டோம். அதன் வேரிலிருந்து அடியோடு அகற்றுவோம். பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் உலக நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கின்றன என கூறினார். மதுரையில் ரசிகர்கள் யாரும் எனது வாகனத்தை பின்தொடர வேண்டாம் என தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் அறிவுரை கூறிய நிலையில் அவர் பேச்சை மதிக்காமல் அவர் வாகனம் முன்பு சென்று பலர் விழுந்ததில் அவர் வாகனம் சேதமடைந்தது. ரசிகர்களும் காயமுற்றனர். இதற்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் என்பதை போல சொல்லாமல் கொள்ளாமல் இரவு வேளையில் விஜய் பயணம் செய்திருக்கலாம் என விவரம் அறிந்தவர்கள் விஜய்க்கு அறிவுரை கூறியுள்ளனர். ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கப்படும் என மத்திய பாஜக அரசு அறிவித்துள்ள நிலையில் அதற்கு காங்கிரசும் திமுகவும் சொந்தம் கொண்டாடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆட்சி அதிகாரம் இருந்தபோது திமுக காங்கிரஸ் இதனை செய்யவில்லை என குற்றம் சாட்டியுள்ள அன்புமணி, உங்களுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு எப்படி வெற்றி இது என சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். காஷ்மீரின் பஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் இன்னும் தெற்கு காஷ்மீரில் பதுங்கியுள்ளதாக தேசிய புலனாய்வு முகமை எனப்படும் NIA வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்திய ராணுவத்தில் மீண்டும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தின் த்ருவ் ஹெலிகாப்டர் இணைகிறது. விரைவில் இந்திய ராணுவத்தில் த்ருவ் ஹெலிகாப்டர்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தால் நாடே கடும் கோபத்தில் இருக்கிறது. இந்த வழக்கை முன்னாள் நீதிபதிகள் தலைமையிலான குழு விசாரணை நடத்த கோரி சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த பொதுநல மனு தாக்கல் செய்த வழக்கறிஞர்களை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கண்டித்தனர். தற்போதைய நிலையில் மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என கூறி நீதிபதிகள் விசாரிக்க மறுத்துவிட்டனர். ஜம்மு காஷ்மீர் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானில் வசிக்கும் லஷ்கர் தலைவன் ஹபீஸ் சயீதுக்கு 4 மடங்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்கொரியாவின் தற்காலிக அதிபர் ஹான் டக்-சூ தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். மேலும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் அவர் போட்டியிட திட்டமிட்டுள்ளார். போர் எங்கே எப்போது துவங்குவது என நீங்கள் முடிவு செய்யுங்கள். இறுதி முடிவை நாங்கள் அது எங்கு முடியும் என்பதை சொல்கிறோம் என பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி ஒருவர் உதார் பேச்சு பேசியுள்ளார். பாகிஸ்தான் ராணுவ தலைமை அதிகாரி வெளிநாட்டிற்கு தந்த பேட்டியில் போரை எதிர்கொள்ளும் சக்தி தங்களுக்கு இல்லை என பகிரங்கமாக தெரிவித்தார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.